கிரைம் கேஸ் எது சம்பந்தமானது அப்படின்னா, பொதுவாகவே வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்? தப்பு பண்ணாத, நல்லா படி, கெட்ட பசங்க கூட சேராத, இப்படி தானே நம்ம சொல்லி வளர்ப்போம். நம்ம சொல்லி கொடுக்க மறந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை ஸ்கூல் சப்ஜெக்ட்ல கூட சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாகவே ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா பசங்க முன்னாடி போய் எல்லாத்துலேயும் நிற்பாங்க. அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு வர்ற ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இடம் கொடுக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு கொலையை மறைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு கொலையாளியை உங்கள் வீட்டில் மறைச்சி வச்சுக்கிறதுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் மிகப்பெரிய தப்பு. அதனால உங்கள் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பெற்றவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். அப்படி சொல்லி கொடுக்காததுனால இங்கே ஸ்கூல் பசங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து நடந்துருச்சு, லைஃபே போயிருச்சு அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமாக நம்ம பார்க்கலாம். நேரடியாக அந்த சம்பவத்துக்குள்ள போகலாம். மும்பையில் யவத்மால் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஜூலை 14 அன்னைக்கு அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. அந்த கால் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சவுசாலா அப்படிங்கிற ஒரு வனப்பகுதியில ஆடு மாடு மேய்க்கிறவங்க அன்னைக்கு காலையில ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்பொழுது ஒரு காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே அவங்க ரொம்ப வினோதமா ஏதோ ஒன்று கிடக்குதே அப்படின்னு பார்த்துருக்காங்க. தூரத்துல இருந்து அங்க இருந்த இன்னும் 2-3 பேரை கூட்டிட்டு அதோட அருகில போய் பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு பிணம் அப்படியே கருகி போன நிலையில அப்படியே முண்டக்கட்டையா அங்க கிடக்குது. இதை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க எப்பவுமே பல வருஷங்களா அந்த காட்டுப்பகுதியில ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க இதுவரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது. இதை பார்த்து அதிர்ச்சியாகி அங்கே இருக்கிற பகுதி மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த பகுதி மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அலறி அடிச்சுட்டு ஒரு டீம் அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் அந்த பிணத்தை பார்த்தா அந்த பிணம் ஆண் பிணம் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க, சின்ன சின்ன அடையாளங்கள் மூலமா. ஆனால் முழுவதும் கருகி போன நிலையில் இருக்குது அந்த பிணம். முகத்துல சுத்தமா அது யாரு என்னங்கிற டீட்டெயில கண்டுபிடிக்க முடியாது. டோட்டலாவே அந்த பாடி எரிஞ்ச நிலையில இருக்குது. ஆனா அந்த பாடியில காலர் பகுதியில இருக்கிற அந்த சட்ட துணி மட்டும் எரியாம பின்பக்கம் மாட்டிருந்ததுனால அது மட்டும் இருக்குது. வேற எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க, ஃபுல்லா அந்த இடத்த செக் பண்றாங்க. வேற யாராவது அங்க இவர் அடிச்சு போட்டு கொண்டுட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி தடயங்கள் இருக்கா, வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இன்ச்சு போய் இன்ச்சா செக் பண்றாங்க. ஒரு தடயம் கூட இல்லை. மோப்பனாய் வருது, அதையும் வச்சு செக் பண்ணா கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகுது, அந்த இடத்துல அந்த டாகும் நின்றுது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த என்கொயரியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திணறிட்டு இருக்கும்போது தான் அந்த பிணத்தோட கழுத்து பகுதியில ஒரு சின்ன பீஸ் அந்த காலர் கிடைச்சது இல்லையா, அந்த காலர் எடுத்து ஒரு போலீஸ் பார்க்கும்பொழுது அந்த காலர்ல ஒரு நேம் தைக்கப்பட்டிருக்குது. பொதுவாகவே நம்ம டெய்லர்கிட்ட கொண்டு போய் ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா சட்டையோடைய காலர் பகுதியில் அவங்க கம்பெனி பேரை அவங்க அங்கே டேக் பண்ணியிருப்பாங்க. அது வழக்கமாக அவங்க கம்பெனியை பிராண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விளம்பரப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் இந்த கேஸில் போலீஸுக்கு மிகப்பெரிய துப்பு துளக்கியது அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக அந்த பகுதியில் இருக்கிற எல்லா டெய்லரிங் ஷாப்புக்கும் இந்த பேருள்ள நபர் யாரு, டெய்லர் யாரு, கம்பெனி எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் டீமை போட்டு டோட்டலாக அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளுக்கு அப்புறம் அது குறிப்பிட்ட ஒரு கடையில் தைக்கப்பட்ட சட்டை அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு போலீஸ் டீம் அங்கே போய் அந்த டெய்லர்கிட்ட இந்த சட்டை யாருக்கு எனக்கு தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கமாக இந்த மாதிரி சட்டையை அவங்க தைச்சு கொடுக்கும்போது யாருக்கு கொடுத்தாங்கிற தகவலும் அவங்க ஃபோன் நம்பரு, பேர், பணம் இது எல்லாமே நோட் பண்ணி வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த துணியை எடுத்து யாருக்கு தைச்சு கொடுத்தோம் அப்படின்னு டெய்லர் செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபருக்கு அந்த சட்டையை அவங்க தச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நபருடைய பேரு என்ன அப்படின்னா சாந்தனு தேஷ்முக் அப்படிங்கிறவர் தான் நபரு. அந்த நபருடைய ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே கொடுத்த உடனே ஓரளவுக்கு இந்த கேஸ்ல நம்ம நெருங்கிட்டோம், யாருன்னு கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்ட போலீஸ் டீம் நேரடியா அந்த அட்ரஸ்க்கு போனா அந்த அட்ரஸ்ல ஒரே ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பேரு நிதி தேஷ்முக். அவங்களுக்கு 24 வயது. அவங்கள போய் போலீஸ் கேட்குறாங்க, இந்த சாந்தனு தேஷ்முக்னா யாரு, அவர் எங்க இப்ப அப்படின்னா அந்த பெண் சொல்றாங்க, நித்தி சொல்றாங்க, சாந்தனு தேஷ்முக்ங்கிறது என்னுடைய வீட்டுக்காரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க வீட்டுக்காரு இப்ப எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அவர் 2 நாளா வீட்டுக்கு வரல அப்படின்னு அந்த பெண் பதில் சொல்றாங்க. போலீஸ் கேட்குறாங்க, நீங்க 2 நாளா வீட்டுக்கு வரலன்றீங்க, ஏன் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல, ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த பெண்ணால சரியான பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு அவங்க முன்னுக்கு பின் முரடா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு டவுட் வந்து இவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க பாணியில பெண் போலீஸை வச்சு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது தான் முழுசா சில மணி நேரங்களுக்கு அப்புறம் வாயை திறந்து அந்த பெண் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது, இவங்க யாரு என்ன அப்படின்னா, இந்த பெண் பேரு நிதி தேஷ்முக், இவங்களுக்கு 24 வயது. இவங்க கணவர் பேரு சாந்தனு தேஷ்முக், அவருக்கு 32 வயது. இவங்க 2 பேரும் ஒரு டீச்சர். சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹெச்எம்மா வேலை பார்க்குறாங்க இந்த நிதி தேஷ்முக். அதே ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை பார்க்குறாரு அவங்க கணவர் சாந்தனு தேஷ்முக். போலீஸ்க்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒரே ஸ்கூல்ல ஒய்ஃப் வந்து ஹெச்எம்மா இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து சாதாரண டீச்சரா இருக்காரு. அதனால அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ, அதனால இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படி சொல்லி அவங்க என்கொயரியை அந்த கோணத்திலையும் கேட்கறாங்க. அங்க வேலை பார்த்த எல்லா டீச்சர்ஸையும் கேட்கறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த மாதிரி எந்த விதமான ஈகோ கிளாஷ் இல்லை, இவங்க வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. ரொம்ப நல்ல கப்புள், ரொம்ப லவ்வபிளா இருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த பிரச்சனை வேற எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நிதி வந்து வாயை திறந்து உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 3 மாசம் ரொம்ப சூப்பரா வாழ்ந்திருக்காங்க. ஒரு லவ்வர்ஸ் மாதிரி இவங்க 2 பேரும் வெளில போறது, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே போயிருந்திருக்கு இந்த 3 மாசம். 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் சாந்தனு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஃபுல்லா மது அருந்திட்டு வந்திருக்கிறாரு. முதல் முறையா இவர் மது இருந்துட்டு வந்திருக்கிறத பார்த்த உடனே நிதிக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா லவ் பண்ணும் போதும் சாந்தனு மது அருந்தியது இல்லை. இந்த 3 மாசத்துலயும் ஒரு நாள் கூட அவரு மது இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததே இல்லை. இப்படி திடீர்னு ஃபுல்லா மதுவோட ஃபுல் போதையில வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அவரை அன்னைக்கு நைட்டு தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஏன் இப்படி நீங்க ஃபுல் போதையில வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் அதுக்கு மழுப்புறாரு, எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருந்தது, நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த பெண் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நிதி. சரி ஓகே, நம்ம ரொம்ப போட்டு டைட் பண்ண வேண்டாம், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் சாந்தனு என்ன பண்ணுறாருன்னா இந்த பழக்கத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. டெய்லியும் மது அருந்திட்டு வர்றத பழக்கப்படுத்துறாரு. கொஞ்ச நாள்ல இந்த பெண்ணுக்கு இது பழக்கமாகுது. தினமே ஒரு குடிச்சுட்டு தான் வர்றாரு அப்படிங்கிறத சரி ஓகே இந்த கெட்ட பழக்கம் மட்டும் தான் இருக்குது விட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுறாங்க. ஆனா இந்த பழக்கம் கொஞ்ச நாள் தொடரும் பொழுது 1 மாசம் கழிச்சு என்ன பண்றாருன்னா வீட்டுல வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார் சாந்தனு. நிதியை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு வரான். என்னைக்கெல்லாம் மது இருந்துட்டு வராரோ அன்னைக்கெல்லாம் வீட்டுல ஒரு பெரிய ரகலையே நடக்குமா, அடி தாங்க முடியாம கதறுவாங்களாம் அந்த பெண். இந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்துட்டே இருந்திருக்குது. அடுத்த சில நாட்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டுக்கு மது எழுதிட்டு வந்த உடனே பான் வீடியோஸை போடுவாராம். போட்டுட்டு அதுல பண்ற மாதிரியே உறவு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதியை அவர் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த பெண்ணுக்கு வந்து இவர் குடிக்கிறதே பொறுத்துக்கொள்ள முடியல, குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ பான் வெப்சைட்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டு இதே மாதிரி நீ என் கூட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றத டாலரேட் பண்ணிக்க முடியாம துடிச்சிருக்காங்க இந்த பெண். இதுவும் ஒண்ணு ஒண்ணா அப்படியே அவர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அடுத்த கட்டத்துல அவர் பண்ணதுதான் உச்சம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா தான் தன்னுடைய மனைவி கூட தனிமையில இருக்கிறத, பெட்ல இருக்கிறத வீடியோ பண்ணி அதை மனைவிக்கு தெரியாம வீடியோ பண்ணுவாராம். அடுத்த நாள் இதை போட்டு காமிச்சு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு அவர் கட்டாயப்படுத்துவாராம். இந்த மாதிரி பண்றது எதுவுமே நிதிக்கு பொறுத்து கொள்ளவே முடியல அப்படின்னு ஒரு கட்டத்துல அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த என்கொயரி அப்பயே போலீஸ்ல வந்து அவங்க கதறி அழுதுருக்காங்க. என் வீட்டுக்காரர் அப்படி நான் நினைக்கவே இல்லை, ஒரு சைக்கோ மாதிரி அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இனிமே வாழவே முடியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி விவாகரத்து பண்ணாலோ இல்ல இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இவருடைய ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுமோ, ஸ்கூல்ல இருக்கிற நல்ல பேர் கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்ச நாள் பொறுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க பொறுத்துக்க சாந்தனுடைய டார்ச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துட்டே இருக்குது. இப்ப என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல அவங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம டிவோர்ஸ் எல்லாம் போக முடியாது, பேர் கெட்டு போயிரும், ஆனா இவரை நம்ம கொன்றலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க.
கொன்றலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவ்வளோ தைரியமாக முடிவெடுத்தவங்களுக்கு அவரை டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இவங்க நல்ல லைஃப் வாழ்ந்துருக்கலாம். ஏன் அதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல அப்படிங்கிறது தெரியல. இப்போ இவரை எப்படி கொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஆன்லைன்ல நிறைய சர்ச் பண்ணியிருக்காங்க. இது போலீஸ் என்கொயரியில இவங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூகுள் பண்ணி பார்த்துருக்காங்கிறது போலீஸ் எடுத்திருக்காங்க. எப்படி இவரை கொல்லலாம், என்ன மாதிரியான பாய்சன் அடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல செக் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது லோக்கல்ல ஒரு பாய்சன் டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போயிட்டு அந்த டேப்லெட்டை வாங்கியிருக்காங்க. அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து அதை பேராசிட்டமால் கவர்ல போட்டிருக்காங்க. போட்டுட்டு வீட்டில் வந்து டேப்லெட்னு கொண்டு வந்துட்டு அதை எந்த நேரத்தில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா ஜூலை 13 அன்னைக்கு நைட்டு இவர் மது அருந்திட்டு வந்திருக்காரு. தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு நம்ம பான் வீடியோ பார்த்துட்டே நம்ம உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ அந்த பெண் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த டேப்லெட்டை போட்டால் நம்ம நீண்ட நேரம் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயங்கரமா ஓ சூப்பர் அந்த மாத்திரை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவரே கேட்டிருக்காரு. அப்போ இந்த பாய்சன் மாத்திரையை அவருக்கு முன்னாடியே கவர்லேருந்து பிரித்து விட்டமின் மாத்திரைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாந்தனு அதை வாங்கி முழுங்கியிருக்காரு. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வாயில நுர தள்ள அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறாரு. அவங்க கணவர் தனக்கு முன்னாடி துடிதுடிச்சு அப்படி விழுந்து அவங்க உயிரை விடுறத இந்த நிதி ரொம்ப கேஷுவலா உட்காந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. அந்த ஆள் அப்படியே கதறி செத்து போயிருக்கான் தேஷ்முக். அவன் பண்ண கொடுமை அவ்வளோ பெரிய கொடுமை. அவங்க அப்படியே பார்த்துருக்காங்க, அவன் இறந்து போயிட்டான் அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே சரி இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. தன்னால தனியா வந்து இதை டிஸ்போஸ் பண்ண முடியாது, இதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்ச போதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அவங்க ஸ்கூல் ஹெச்எம்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க டியூஷன் வேற எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தாங்கிட்ட டியூஷன் படிக்கிற 3 மைனர் பசங்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 3 மைனர் பசங்களுக்கும் ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரமா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் அங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த பசங்கள்கிட்ட உட்கார வச்சுட்டு அப்படியே கதறி அழுதுருக்காங்க. என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, என் வீட்டுக்காரன் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாரு, அதனால நான் அவர் கொன்னுட்டேன், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும், நீங்க உதவி பண்ணலன்னா நானும் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா அப்படியே பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப அழுத உடனே அந்த பசங்கள்லாம் அப்படியே இவங்களுடைய அழுகையில அப்படியே கரைஞ்சு போய் நீங்க சொல்லுங்க மேம், உங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா அப்பதான் சொல்லியிருக்காங்க, வீட்டை பாடி இருக்குது, இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், அது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட ஓப்பனிங்ல நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த உதவிகள்லாம் செய்யக்கூடாது, குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்கிறதோ குற்றம் செஞ்சவங்களை மறைச்சி வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்றது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாம கருணை காட்டுறேன், இறக்கமா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க வாழ்க்கை ஸ்பாயில் அடங்குறதுக்கு இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப உதாரணமான ஒரு கேஸ். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து இதை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இப்போ இந்த 3 பசங்களும் இந்த ஹெச்எம் சொன்ன நிதி சொன்ன விஷயத்துக்காக அப்படியே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பாடியை அவங்களே தூக்கி கார்ல வச்சிருக்காங்க. கார்ல எல்லாருமே போயிருக்காங்க. இங்கிருந்து சௌசாலா அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த பாடியை ஒரு இடத்துக்கு கீழே போட்டுட்டு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதுதான் அந்த பசங்க செஞ்ச தவறு. இப்ப அடுத்த நாள் இந்த நிதிக்கு என்னன்னா, நம்ம அப்படியே பாடியை போட்டு வந்துட்டோமே, யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 14 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோல் வாங்கிட்டு அங்க போயிட்டு அவர் மேல ஃபுல்லா ஊத்தி அப்படியே கொளுத்தி விட்டு நின்று எரியிற வரைக்கும் பார்த்துட்டு கேஷுவலா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க அப்படியே எரிச்சு விட்டு வந்துட்டா ஒரு எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு. இதுல எரிஞ்சு போன மொத்த பாடியும் எரிஞ்சிருச்சு, அடையாளம் எல்லாமே போயிடுச்சு. ஆனா காலில் இருந்த அந்த துணி மட்டும் எரியாதனால இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. என்னென்னலாம் எவிடன்ஸ் அப்படின்னா, இந்த ஷர்ட் வந்து தேஷ்முக்கோட, அதாவது சாந்தனு தேஷ்முக்கோட ஷர்ட் தானா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அதே சட்டையை போட்டிருந்த இந்த சாந்தனு தேஷ்முக் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோல இதே சட்டை போட்டிருக்காரு. ஸோ அது மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி நித்தி வந்து கூப்பிட்டாங்க இல்லையா, கூப்பிட்டு அந்த டைமும் அவங்க சொன்னதும் அந்த பசங்க வந்ததுக்கான கான்வர்சேஷன் பண்ணது எல்லாமே ரெக்கார்டா இருக்குது. அந்த எவிடன்ஸும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட வீட்டுக்காரை எப்படிலாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூகுள் பண்ணி பார்த்த அந்த பாய்சன் டேப்லெட் லிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வச்சு கன்ஃபார்ம் பண்ணி இப்போ அவங்க சிறையில் இருக்காங்க. கேஸ் நடந்துட்டு இருக்குது. இதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, தப்பு பண்ணவன் சாந்தனு தேஷ்முக் அவன் செத்து போயிட்டான். அது அவன் பண்ண தப்புக்கான தண்டனை கூட எடுத்துக்கலாம்.
கொலை பண்ணவங்க இந்த நித்தி தேஷ்முக், அவங்களும் ஜெயிலில் இருக்காங்க, அதுவும் அவங்களுக்கான தண்டனை. ஆனால் இதில் அந்த 3 பசங்க டியூஷன் படிக்க போன பசங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க என்ன தப்பு, இது தப்பா ரைட்டான்னு தெரியாமையே அவங்க அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்கல்ல. ஒரு டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு, இதை தான் இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம பசங்களுக்கு நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோம்னா இந்த மாதிரியான விஷயத்துலயும் போய் அவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 3 பசங்களும் அரெஸ்ட் பண்ணி அவங்க மைனர் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க மேலே கேஸ் நடந்துட்டு இருக்குது, குற்றத்துக்கு உடந்தையா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக. ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நித்தி அவங்க வீட்டுக்கார கொண்டதுல ஏன் இப்படி அநியாயமா இந்த 3 பசங்களை இன்வால்வ் பண்ணி அவங்க லைஃபையும் அவங்க கெடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம பசங்களை எப்படி எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க RS ராஜா. நன்றி, வணக்கம்.